புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு திரும்பியும் வந்து சரத்தோட ஒரு வீடியோ. அதில் என்னென்னா சிஎம்எஃப் நெக் பேண்டை பற்றி. ஆல்ரெடி என்னாச்சுனாடா, ரீசெண்டாக ஒரு டெலிவரி பர்சன்ரா ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே அவங்க மேலே யாருக்கோ ஒரு ஃப்ளாட்ஸில் ஒரு போர்ஷன் டெலிவரி பண்ணிட்டு கீழே வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கழுத்தில் சிஎம்எஃப் பேண்ட் இருந்ததை பார்த்துட்டேன். ஏன்னா அந்த கலர் காட்டி கொடுத்தாங்க. ஆமாம், பார்த்ததுமே சரி இவர் வந்து சிஎம்எஃப் பேண்ட் யூஸ் பண்ணுறாரு, அவரை ஒரு நிமிஷம் போய் நிறுத்தினேன். அவர் என்ன நினச்சிருந்தில்ல, என்ன ப்ரோ என்னாச்சு அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை ப்ரோ, சிஎம்எஃப் பேண்ட் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு. ஓகே, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. நீங்கள் இது நார்மலாக யூஸ் பண்ணுறீங்களே, கால்ஸ்க்கெலாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது ப்ரோ, எனக்கு பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. ஏன் ப்ரோ ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை, ரியலாக யூஸ் பண்ணுற ஒரு சிலர்கிட்ட கேட்டால் உங்கள் அபிப்பிராயம் கிடைக்குமே, ஏன்னா நீங்கள் தான் நிறையா கால்ஸ் பேசுவீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். இல்லை நல்லா இருக்கு ப்ரோ, தைரியமாக வாங்கலாம் ப்ரோ அப்படின்னாரு. ஸோ இது வந்து இனிஷியல் ஃபீட்பேக் ஒரு பப்ளிக் கிட்டேருந்து. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்க அளவுக்கு நம்ம கால்ஸ் அட்டன் பண்ண போகிறது. இருந்தாலும் நீ வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? வாங்கி 6 மாதம் மேலே ஆகுது. 6 மாதம் மேலே ஆகிடுச்சு இல்லையா? அது நம்ம பட்டை பார்த்தாலே வேறு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணனால கலர் மாறும். நம்ம ஒயிட் கலர் ஃபர்ஸ்ட் வரும்போது நல்லா பேர்ல் ஒயிட்டாக இருந்திருக்கும். சூப்பராக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டே லைட்டாக மாறுது அப்படியே பொறுமையாக. ஸோ பரவாயில்ல, 6 மாதமாக அப்போ நீ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க. டெய்லி கழுத்தில் வந்து இந்த தாயத்தை கட்டி போட்டிருப்பாங்க டாலர்ஸ், அந்த மாதிரி எப்பயுமே கழுத்தோடையே தான் இருந்திருக்கு. தூங்கும் போது கூட காதில் வச்சு தான் படுப்பேன், பாட்டு கேட்டுன்னு. சில சமயம் அப்படியே மறந்துடுவோம்ல. ஆமாம், அப்படியே மறந்துடும். எங்கள் அம்மா தான் காலகாலத்தால் எடுத்து வைப்பாங்க. என்னடா பண்ணுற நீ அப்படின்னு. கழுத்து அதை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு வருங்களேன். கழுத்தை ஒட்டி இருந்திருக்கும், காதில் இருந்திருக்கும், அப்படியே கேட்டு அப்படியே தூங்கியிருப்போம். பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். சில சமயம் பாட்டு ஓடும்போது அப்போ நீங்கள் எவ்வளோ டயர்டாக இருந்திருப்பீங்கன்னு பாருங்கள். ஓடும்போதே நீங்கள் தூங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ பேர் உங்களில் எவ்வளோ பேருக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, நைட்டு தூங்குறதுக்காக பாட்டு கேட்பேன் ப்ரோ, என்னையே அறியாமல் நான் பாட்டு கேட்டுட்டு அந்த ஹெட்செட் காதுலேருந்து பாட்டு ஓடிக்கிட்டு வேற இருக்கும், இருந்தாலும் தூங்கியிருப்பேன். திடீர்னு நடுராத்திரி 2 மணிக்கு எழுந்திருக்கும் போது, நான் தூங்க போனது 10 மணிக்கு அப்படின்னா 2 மணிக்கு எழுந்திருக்கும் போது காதில் பாட்டு பாடுறது அப்போ உணர முடியுது. அந்த சத்தம் கூட உணராத அளவுக்கு நான் தூங்கியிருக்கேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு வந்து பக்கத்தில் கடந்திருக்குடா அந்த மாதிரி. தூங்கணும், தூங்குறதுக்கு முன்னாடி ஏதோ கேட்கணுன்ட்டு ஒன்று கேட்டுட்டு இருந்தேன், பார்க்கணுமேனு பார்த்துட்டு இருக்கேன். இதை பார்க்கணும், கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்னு. ஆனால் டயர்டாக இருக்குது. அது கழண்டு பக்கத்தில் விழுந்து அது பாட்டு ப்ளே ஆகி அதுக்கப்புறம் உள்ளவே பார்க்குறேன். யூடியூப்பில் போனால் ப்ரீமியம் நிறையா பேக்ரவுண்ட் ப்ளே ஆகும்ல, அது பார்த்தா பல பாட்காஸ்ட்கள் ஓடி இருந்திருக்கு காலையில் இருந்து பார்க்கும்போது. அதான் ஒரு 6.5 மணி நேரம் ஆயிடுச்சு, என்னென்னலாமோ ஓடிட்டு இருந்திருக்கு. அதான் நினச்சேன், அந்த மாதிரி உனக்கும் அப்போ அனுபவம் இருக்குது. ஆமாம், இருக்குது கண்டிப்பாக. சரிடா, பில்டு குவாலிட்டி எப்படி இருந்தது உனக்கு ஓவராலாக? பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். சமல்ல. ஆனால் நீ இதுக்கு முன்னாடி OnePlus புல்லட்ஸ் யூஸ் பண்ணல, புல்லட்ஸ் 2 யூஸ் பண்ண. அதுக்கும் இதுக்கும் வந்து டிசைன் சேஞ்சு, அந்த ஃபிட் இதில் ஏதாவது வித்தியாசம் பார்த்தியா? இந்த வால்யூம் கண்ட்ரோல் பட்டன். ஆமாம், அதுதான் டிஃப்ரெண்டாக இருந்தது. அது உனக்கு எப்படி இருக்குது? நல்லா யூஸ் ஆகுது? யூஸ் ஆகுது, நல்லா இருக்குது. நல்லா இருக்குல்ல? அதை விட இது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஏன்னா அதில் எப்பயுமே இங்கே கண்டுபிடிச்சி அழுத்தணும். ஆமாம், இது வந்து கையில் சிக்குது கரெக்டாக. அதுவே பட்டன் வேறல்ல? ஆமாம், அதுவும் பட்டன் தான். 3 பட்டன் கொடுத்துருப்பாங்க. வால்யூம் ரைஸு, வால்யூம் டவுனு, பாஸ். இதையும் அந்த வால்யூம் கர்சரை மூவ் பண்ணால் ரைஸ் ஆகுது, டவுன் ஆகுது, ரெடியூஸ் ஆகுது, எல்லாமே ஆகுது. சூப்பர் சூப்பர். ஸோ அப்போது ஓவராலாக வந்து பில்டு குவாலிட்டியும் சாட்டிஸ்ஃபைடு, அதே சமயம் கண்ட்ரோல்ஸும் உனக்கு சாட்டிஸ்ஃபைடு. அப்புறம் கால்ஸ் பேசியிருக்கிய அதில்? பேசியிருக்கேன், அதுவும் நல்லா தான் இருக்கும். கால்ஸ் கூட கால்ஸும் செம்ம. எனக்கு என்னென்னா இந்த ரேஞ்ச் வந்து இது அதோட இது அதிகமாக கிடைக்குது. ஓ ஓகே. இப்போது OnePlus புல்லட்ஸ்னால் நான் இப்போ சப்போஸ் ஹாலில் வச்சுட்டு அப்படியே நான் வீட்டை விட்டு வெளில போனால் எனக்கு வந்து கேட்கல. ஆனால் இது நான் வந்து ஹாலில் ஃபோன் இருக்கு, வீடு கீழே இருந்தேன், வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்குமே ரேஞ்ச் இருக்கு கிடைக்குது. ஓகே. ஃபோன் ஆனால் கீழே இருந்தது? ஃபோன் கீழே இருந்தது. ஓகே ஓகே. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தாங்க. சூப்பர் அட்வான்டேஜ் இது. அப்போ பேட்டரி லைஃப் உனக்கு எப்படி இருந்திருக்கு இது அது கம்பேர் பண்ணும்போது? அது கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே இருக்குது. பேட்டரி லைஃபும் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா? சூப்பர். சார்ஜ் ஏற்றுறது இப்போ நார்மலாக இப்போ OnePlusல அவங்க கிளைம் பண்ணுவாங்க 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் அந்த மாதிரி. அது இது 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் ஒரு 60-70 ஏறுது. ஆனால் அதுவும் நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக எதுவும் சொல்ல முடியாது, ஸ்பீடாக எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, அடிக்வேட்டாக இருக்குது. ஓகே, அடிக்வேட்டாக அதான் உன்னோட ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வந்து. சரி, இதில் உனக்கு அதாவது உனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபைல்னா வந்து அதாவது இப்போ மியூசிக்காக இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, கால்ஸ்க்காக பிடிச்சிருக்கா, இல்லாட்டி கேமிங்காக பிடிச்சிருக்கா? மியூசிக்காக தான். ஃபோன் கால்ஸோட மியூசிக் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். சரி, இப்போ அந்த மியூசிக்லேயே வந்து உனக்கு என்ன கண்ட்ரோல்ஸ், என்ன ஃபீச்சர், அதாவது எப்படி கேட்குறேன்னா இப்போ இது வந்து உனக்கு பேஸ் பூஸ்டடாக ஃபீல் ஆகுதா இல்லாட்டி பேலன்ஸ்டாக ஃபீல் ஆகுதா, இல்லைனா வந்து ஹைஸு வோக்கல்ஸ் இதுக்கு ரிலவெண்ட்டாக ஃபீல் ஆகுதா? பேஸ் பூஸ்டடாக ஃபீல் ஆகுது.
பேஸ் பூஸ்டடாக தான் ஃபீல் ஆகுது. அதாவது நீ வந்து ஆப்பே இல்லாமல் டேரெக்டாக யூஸ் பண்ணாலே அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஆமாம். இப்போ ஆப்பில் ஆனால் போய் கஸ்டமைஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தியா? அந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். பேலன்ஸு, வாய்ஸு, மோர் பாஸ் இருக்குது. இந்த பேலன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். பேலன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ நீ நார்மலாக வந்து அந்த பேலன்ஸ் தான் யூஸ் பண்ணுற, பேலன்ஸ் தான் யூஸ் பண்ணி. பேலன்ஸ் யூஸ் பண்ணி. சூப்பர். அதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட்ஸ் வந்ததா? அப்டேட் எதுவும் வரல. ஓகே. ஸோ இப்போ நம்ம மக்களுக்கு வந்து நீ சொல்கிறேன்னு வையன், ஏன்னா இப்போதைக்கு பில்டு குவாலிட்டி கடந்த 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்குது. அதே சமயம் வந்து இப்போ சார்ஜிங் மாதிரியான விஷயங்களும் சொல்லிட்டேன், ரேஞ்ச் நல்லா இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது, மியூசிக் பொறுத்த வரைக்கும் உனக்கு வந்து இந்த பேஸ் பூஸ்டடாக டிஃபால்ட்டாகவே பேஸ் பூஸ்டடாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிற. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட்ஸில் இருக்குது. ஃபோன் கால்ஸ் அவுட்டோருக்கும் நல்லா இருக்குல்ல? அவுட்டோருக்கும் நல்லா இருக்குது. ஓகே. ஃபோன் கால்ஸ் அப்போ அவுட்டோருக்கும் நல்லா இருக்குது. இதுக்கு தான் நான் அந்த டெலிவரி பர்சன் பற்றியும் சொல்லிட்டேன். ஸோ கேமிங் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸில் லேட்டன்சி இருக்கும். ஆமாம். கேமிங் அந்த ஆடினது இல்லை. பீச் பக்கீஸ் அந்த மாதிரி ஆடி இருக்கேன். ம். அது நல்லாவே இருந்தது. ஓகே. அப்புறம் இந்த ஸ்மார்ட் பட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? அதை ஒட்டினா ஆஃப் ஆகிடும். அது கூட நல்லா ஒர்க் ஆகுதுங்க. ம். அது ஒன்றும் எந்த பிரச்சனை இல்லை. இது அட் அ டைம் ஆக்சுவலாக மல்டி பேரிங் வேறு உண்டுன்னு நினைக்கிறேன். ஓகே. அது ஆனால் யூஸ் பண்ணதில்லை நான். நல்லா தான் இருக்குது. ஸ்மார்ட் பட் பாஸ் ஒட்டி வச்சா பாஸ் ஆகுது. அது நல்லா தான் இருக்குது. ஏன்னா இது நம்ம இந்த பட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்னா அட் அ டைம் வந்து 2 டிவைஸில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அட்வான்டேஜ் இருக்குது. ப்ளஸ் கஸ்டம் ஈக்குவலைசர்ஸ்க்கான ஆப்ஷனும் இவங்களோட நத்திங் எக்ஸ் ஆப்பில் இருக்குது. ஆமாம். ஸோ நத்திங் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே சிஸ்டமோட இன்டெகிரேட்டட் மாதிரி ஃபீல் ஆகிடும். சரத் வந்து பிக்சல் 4XL யூஸ் பண்ணுறான். ஸோ பிக்சல் 4XL நத்திங் எக்ஸ் ஆப் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அப்டேட்ஸ் எதாவது வந்துச்சா பட்டுக்கு? இல்லை, பட்டுக்கு எந்த அப்டேட் வரல. ஓகே. அப்போது வாங்கினும் போது வந்தது தானே? வாங்கும்போது வந்தது, அவ்வளோதான். ஓகே. இப்போ சும்மா அந்த ஆப் என்ன ஓப்பன் பண்ணி பாறேன். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து இந்த ஆப்போட ஹோம் பேஜா. ஸோ 50% வந்து பேட்டரி லைஃப் இருக்குது. அண்ட் இதில் வந்து அப்படின்னு காட்டுறா. ஓகே. ஃபுல் நேம் சரத்குமாராடா? ஆமாம். சின்ன மாதிரி நேம் சார். நீ மிஸ்டர் சென்னை ஆகிடுறா. ஓகே. ஸோ சரத்குமார் சிஎம்எஃப் நெக் பேண்ட் ப்ரோன்னு இருக்கா. ஆப் செட்டிங்கு, நியூஸு, சரி அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் பீட்டா ஆப்ஷன்ஸ். இப்போ புதுசாக தான் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அப்புறம் இங்கே வந்து 50% பேட்டரின்னு காட்டுது. ஈக்குவலைசரு, கண்ட்ரோல்ஸு, நாய்ஸ் கண்ட்ரோலு, அல்ட்ரா பேஸு. நீ அல்ட்ரா பேஸ்லாம் போயிருக்கவே மட்டும் தெரியுது. அது லெவல் 1 தான் இருக்குது போல். ஈக்குவலைசர் போனால் மோர் பேஸ் இப்போ நீ ட்ரை பண்ணது இல்லையா? ஆனால் பேலன்ஸ்டு நல்லாயிருக்கும். ஏன்னா நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராடக்ட்டு. அப்புறம் லோ லேக், இது எதுக்குன்னா இந்த கேமிங்லாம் விளாடணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம். அப்புறம் டியூல் கனெக்ஷன் பாரு. இது நீ எனேபிள் பண்ணிட்டேன்னா இப்போ பட் ரீபூட் ஆகும். அதனால என்ன பண்ண முடியும், 2 டிவைஸ் அட் டைம் யூஸ் பண்ணலாம். அப்படியா? அப்புறம் ஃபர்ம்வேர் இது வரைக்கும் அப் டு டேட்டில் தான் இருக்குது. ஓகே. ஸோ அதான் பரவாயில்ல. இது வந்து எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்டா. ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட் நீ எனேபிள் பண்ணிட்டேன்னா இன்னும் ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இன்னும் பெட்டர் ஆடியோ குவாலிட்டி கிடைக்கும். ஈக்குவலைசர் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் நல்லாயிருக்கும். தேவைன்னா நீ கஸ்டமைஸ் பண்ணலாம். கஸ்டமைஸோட எனக்கு வந்து சீரியஸாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, கஸ்டமைஸ் நல்லா தான் இருக்கும், நீ பண்ணலாம். ஆனால் எனக்கு பேலன்ஸ்டு நல்லா இருந்தது. அதே மாதிரி அல்ட்ரா பேஸு, நாய்ஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்சியா இல்லாட்டி நாய்ஸ் கேன்சலேஷனாக இல்லாட்டி ஆஃபா இந்த ஆப்ஷன் போகிறதும் பெட்டர். அதுவும் நம்ம அதுலேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த கண்ட்ரோல்ஸ் போனால் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். டபுள் ப்ரெஸ்ஸில் வந்து என்ன பண்ணணும், இந்த வீல் இருக்குல்ல, ஸ்க்ரால் வீல், அதில் வந்து நம்ம இன்கமிங் கால் டிக்ளைன் பண்ணுறதுக்கு டபுள் ப்ரெஸ்ஸு, ட்ரிபிள் ப்ரெஸ் பண்ணால் ஸ்கிப் பேக்கு, ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு வந்து நாய்ஸ் கண்ட்ரோலுக்கு போகுது, சிங்கிள் ப்ரெஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீ வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ இதெல்லாமே வந்து பெரிய ப்ளஸ் தான். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, நான் வந்து அந்த ஆரஞ்சு கலர் தான் என்கிட்ட இருக்குது. யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னா வீணாக போயிடுதுடா. அந்த ஒயர் சொல்கிறீங்களா? யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஸ்டிக்கி ஆகி அது மேலே ஃபுல்லாக ஃபங்கஸ் மாதிரி ஆகிடுது. மற்றபடி சூப்பர் ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருந்தது. ப்ராடக்ட் லைஃபும் இன்னி வரைக்கும் ஒர்க்லாம் ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணாமல் வச்சா வீணாக போயிடுது. நம்ம ஐபி போட்டு அதுக்கு தொச்சு வச்சாதான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஆடியோ ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் இல்லை 2 ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கலாமே தவிர மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சிருந்தா வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடிக்கடி நம்ம காதுலலாம் வச்சு வேறு எடுப்போமா, இயர் வேக்ஸ்லாம் வேறு இருக்கும். அதனால என்ன ஆகிடும், நம்ம அதை அப்படியே விட்டுருவோம். துடைக்காமலாம் வேறு வச்சிருந்தோம்னா அது வேறு கண்டாமினேட் ஆகி ப்ராடக்ட்டே காலி பண்ணிடும். ஸோ ஓவராலாக வந்து எனக்கு தெரியுங்க, ஆல்ரெடி சிஎம்எஃப் நெக் பேண்ட் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்னு தெரியும். இருந்தாலும் இப்போ சரத் வாங்கியிருக்கிறதுனால ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணுறதுனால சரத்தோட ஃபீட்பேக்கை கேட்கலாமேன்னு தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து சிஎம்எஃப் நெக் பேண்ட் நீங்களும் இந்நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எப்படியும் கண்டிப்பாக நீங்களும் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கிட்ட இந்நேரம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, சரத், பார்க்கலாம். பாய்.